Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Satish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 12க்கான ட்ரைனிங் என்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு பேசிக்கா வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா arithmetic operations னு சொல்லக்கூடிய adding, subtracting, addition, subtraction, multiplication இது கூடவே வந்து repetition னா என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து addition னா என்னன்றது நமக்கு தெரியும். பிளஸ் அதாவது ரெண்டு நம்பர்ஸ் ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்றது addition சொல்லுவாங்க. சப்ட்ராக்ஷன்னா ரெண்டு நம்பர் மைனஸ் பண்றது சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன்னா ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்றது வந்து மல்டிப்ளிகேஷன். ரிப்பீட்டேஷன்னா என்னன்றது ஒரு ஐடியா கிடைக்காது. ரிப்பீட்டேஷன்னா ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து ரிப்பீட் பண்றது, எத்தனை தடவை ரிப்பீட் பண்றது அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம சொல்லலாம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். டே 13ல இருக்கு, நீ டே 12னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2 நாள் வந்து தியரி கிளாஸ் தான் போச்சு. சார் வந்து லெசன் எடுக்கல, கிளாஸ் எடுக்கல. ஸோ அதனால வந்து இது டே 13ன்றதை நீங்க மைண்ட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்னன்றதை பார்க்குவோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா வேற ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஈக்குவல் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஈக்குவல் இது இருக்கு பார்த்தீங்களா, ஈக்குவல்ட்டு. ஸோ இந்த ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான், ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நத்திங் எல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3ன்னு சொல்லிட்டு கம்மாலாம் போட்டு எட்ஸெட்ரா வேரியபிள் என் ஆஃப் வேரியபிள் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நமக்கு அதே மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து கம்மா கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு, செகண்ட் வேல்யூ வந்து செகண்ட் வேரியபிளுக்கு, தேர்டு வேல்யூ வந்து தேர்டு வேரியபிளுக்கு. அதே மாதிரி என் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து என் நம்பர் ஆஃப் வேரியபிளுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆகும். ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஈக்குவல்ட்டு தான். இப்போ 10 + 20ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக நமக்கு அவுட்புட் வருது. 1 - 2னாலும் சரியா அந்த மாதிரி வருது. ஆனால் இங்கே ஏன்னு சொல்லிட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறப்ப நம்ம வந்து இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ தான் சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகேவா? வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி B, C, D ஈக்குவல் டு 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இதுக்கு இந்த வேரியபிள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணுறோம், அசைன்மெண்ட் பண்ணுறோம். அதுதான் பிரிண்ட் A + B அப்படின்றப்ப A உடைய வேல்யூவும் B உடைய வேல்யூவும் நமக்கு 10 + 20 30ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். பிரிண்ட் A + Bன்னு கொடுக்குறப்ப அதே பிரிண்ட் A = 100ன்னு கொடுக்குறப்ப நமக்கு டைப் எரர்னு சொல்லிட்டு வருது, எரர் வரும். பிரிண்ட் ஆப்ரேஷன்ல வந்து நம்ம வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுக்க முடியாது. ஸோ டைரக்டா நம்மளால வந்து பிரிண்ட் ஆப்ரேஷன்ல கொடுக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டு தான் பிரிண்ட் ஆப்ரேஷன்ல நம்ம அதை கால் பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னா அதர்வைஸ் இட் வில் ஷோ எரர். ஃபைனலாக வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக் வேல்யூ இருக்கு, சிங்கிள் நியூமரிக் வேல்யூ தான் ஆப்ரேட் ஆகும் ப்ளஸ்ஸில். அது வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறவாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 + 10.01 இது ஒரு சிங்கிள் வேல்யூ. கரெக்டா? ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு அவுட்புட் வருது. சிங்கிள் + சிங்கிள் வேல்யூ, சிங்கிள் நியூமரிக் வேல்யூ வந்து சிங்கிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிங்கிள் வேல்யூ ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட் வருது. அதே மாதிரி இதுவும் வருது. ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 2 3 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ரியல் + ரியலை தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 10 + 1 தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இமேஜினரி அப்படியே தான் இருக்கு. அது இந்த இடத்துல வந்து இமேஜினரி நம்ம ஆட் பண்றோம், ரியல் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 + 1 அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வருது. அதாவது சிங்கிள் வேல்யூ + சிங்கிள் வேல்யூ அப்படின்ற ஒரு இதுதான். இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 + 1 அப்படின்றது தான் வருது, அவுட்புட் 2ன்னு வருது. அடுத்து 1 + ஃபால்ஸ், இங்கேயும் 1 + 1, அதாவது ஒரு சிங்கிள் வேல்யூ இன்னொரு சிங்கிள் வேல்யூன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வருது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கு, இந்த இடத்துல ஒரு மல்டி கலெக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல கலெக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கு, நமக்கு அவுட்புட் எரர்னு தான் சொல்லி வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நியூமரிக். ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாமே நியூமரிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், ரெண்டு ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்ட்ரிங்கு + ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அடிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஹெலோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். ரெண்டுமே நான் வந்து அடிஷன் பண்றேன், நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி வருது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் + இன்னொரு ஸ்ட்ரிங் நம்ம ஆட் பண்றப்ப அடிஷன் பண்றப்ப நமக்கு அவுட்புட் கண்டிப்பா வருது. ஆனால் இந்த ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கலெக்ஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு கலெக்ஷன், இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு கலெக்ஷன் மீன்ஸ் இந்த ஒரு டேட்டா டைப் இருக்கு, இது ஒரு டேட்டா டைப் இருக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் + லிஸ்ட்.
நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸையும் இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸும் போட்டு ரெண்டுமே ஆட் பண்றப்ப இது ஒரு டேட்டா வேல்யூ, இது ஒரு டேட்டா டைப், இது ஒரு டேட்டா டைப், கரெக்டா? ஸோ இது வந்து லிஸ்ட், இதுவும் லிஸ்ட் அப்படின்றப்ப நமக்கு அவுட்புட் வரும் 1 2 3 நன், ட்ரூ, ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டப்பிள் அண்ட் டப்பிள், ரெண்டு டப்பிள் வந்து ஆட் பண்றப்ப நமக்கு அவுட்புட் வரும். இங்க பாருங்க 1 2 3 ஒரு டப்பிள்ல போட்டிருக்கோம், அது நன், ட்ரூ, ஃபால்ஸ்ன்றது ஒரு டப்பிள்ல போட்டிருக்கோம், அவுட்புட் நமக்கு வருது. ஆனால் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு செட், கரெக்டா? செட்டை நம்ம ரெண்டு செட்டை வந்து பண்றப்ப நமக்கு அவுட்புட் வரல, எரர் வருது. அதே மாதிரி தான் டிக்ஷனரியில் நமக்கு வந்து ரெண்டு டிக்ஷனரி வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியூமரிக் வேல்யூ, சிங்கிள் நியூமரிக் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண முடியும், லிஸ்ட் அண்ட் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும், டப்பிள் அண்ட் டப்பிள் ஆட் பண்ண முடியும், லிஸ்ட்டும் டிக்ஷனரி நம்மளால வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இங்க பாருங்க, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப நமக்கு அவுட்புட் வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா ஒரு நம்பர் சிங்கிள் நம்பரும் சேர்ந்தாதான் நமக்கு அவுட்புட் வரும். இல்லை அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரிங்கும் சேர்ந்தாதான் நமக்கு அவுட்புட் வரும். சாரி, இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிங்கும் சேர்ந்தாதான் நமக்கு அவுட்புட் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்க பாருங்க, அவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு டப்பிள் கொடுத்துருக்கேன், நமக்கு அவுட்புட் வந்து எரர்னு தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ட்ராக்ஷன் வந்து பார்க்கலாம். சப்ட்ராக்ஷன்றப்போ ஒன்லி நியூமரிக் மட்டும் தான் நம்மளால சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அதை தாண்டி ஸ்ட்ரிங்கு, டப்பிள், லிஸ்ட் அதெல்லாமே நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. வாங்க எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது ஒரு நியூமரிக் வேல்யூ, இது ஒரு நியூமரிக் வேல்யூ, நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ஆன்சர் அவுட்புட் வருது. இது ஒரு நியூமரிக் வேல்யூ, இது ஒரு நியூமரிக் வேல்யூ, அவுட்புட் வருது. அதே மாதிரி தான் இதுக்கும் அவுட்புட் வருது. ஆனால் அடுத்து வந்து இந்த வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நியூமரிக் வேல்யூ இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, நமக்கு அவுட்புட் வரல, எரர்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்றப்போ ஸ்டார்ன்றதை நம்ம கொடுப்போம். மல்டிப்ளிகேஷன்றப்போ நியூமரிக் வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும், நியூமரிக் வேல்யூ மட்டும் தான் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இங்கே வாங்க எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன், அவுட்புட் வரல. இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன், ஒரு நியூமரிக்கும் இன்னொரு நியூமரிக்கும் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷன் நமக்கு வருது. அதே மாதிரி ஒரு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் நம்மளால் இன்னொன்று பண்ண முடியும், நியூமரிக் ஒன்று பண்ண முடியும், இன்னொன்று வந்து நம்பர் அண்ட் கலெக்ஷனை நம்மளால் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சொல்ல மாட்டோம், ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ரிப்பீட்டேஷன்னா வரணும் கிடையாது. இங்கே பாருங்க, இது ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது? 200.02ன்னு வருதா? இது வந்து ஒரு நியூமரிக் வேல்யூவை வந்து ரெண்டு நியூமரிக் வேல்யூவை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ, அதே இதை நம்ம வந்து ஒரு நியூமரிக் வேல்யூ, ஒரு நம்பரு அண்ட் ஒரு கலெக்ஷனாக பண்ணுறப்ப ரிப்பீட்டேஷன் ஆகும். ரிப்பீட்டேஷன்னா இப்போ கொட்டேஷனுக்குள்ள ஹைஃபன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு 10 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆகணும், 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்றப்போ மல்டிப்ளிகேஷன் கொடுத்தோம்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். இங்கே பாருங்க, 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷனை நம்ம கொடுக்குறப்ப இங்கே ஒரு கலெக்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்கிறப்ப நமக்கு அவுட்புட் வராது. ஓகேவா? ஒரு சிங்கிள் வேல்யூ தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அடுத்து 1.5 டைம்ஸ்ன்ட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். 1.5 டைம்ஸ் வந்து என்னால் நான் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு இன்டீஜர் நம்பரால் மட்டும் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும் அண்ட் ஒரு ரிப்பீட்டேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரியுது. நம்ம 1.5ன்றது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு 0 அப்படின்னு இருக்கு, எம்டி வேல்யூ வந்துருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 10 மல்டிப்ளிகேஷன் ஒரு கலெக்ஷன் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1,2ன்ற கலெக்ஷனை 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு ரிப்பீட் ஆகுது. அதுக்கடுத்து 10,20ன்றதை 10 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ 10 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட்டேஷன் ஆகுது. அதே மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற கலெக்ஷனை நான் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன், நமக்கு அவுட்புட் வருது. இதே மாதிரி டப்பிள்குள்ளே இருக்கிற கலெக்ஷனை ரிப்பீட் பண்ணுறேன் 10 டைம்ஸ், நமக்கு அவுட்புட் வருது. இந்த இடத்துல பாருங்க, நம்ம செட்டுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷனை ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆனால் நமக்கு அவுட்புட் வரலை. அடுத்து வந்து டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற கலெக்ஷனை நான் வந்து 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் நமக்கு அவுட்புட் வரலை. ஸோ இதுதான் நமக்கு செட்டும் டிக்ஷனரிக்கும் நமக்கு மல்டிப்ளிகேஷனும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எதுவுமே செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் நம்மளால பண்ண முடியாது. அதுக்கடுத்து டிவிஷன் நம்ம பார்க்க போறோம். டிவிஷன்றப்ப ஒன்லி நியூமரிக் மட்டும் தான் நம்மளால டிவிஷன் பண்ண முடியும். டிவிஷன்றது 3 டைப்ஸா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆபரேஷன் வந்து அக்கர் ஆகும்.
ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிவிஷன்ன்றது கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எக்ஸாம்பிளோட சொல்றேன். கோஷன்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அந்த இடத்துல ட்ரூன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், நியூமெரிக் தான் சொல்லியிருக்கேன். இது ட்ரூன்றது வந்து ஒரு பைனரி வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணால் 1ன்னு வரும். 1/1ன்றப்போ 1.0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வருது, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டாக வருது. அதான் கோஷன்ட்னு சொல்றது. சிங்கிள் டிவிஷன் யூஸ் பண்ணோம்னா அவுட்புட் வந்து நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வரும். அதே மாதிரி 10/2 5.0 வருது, 11/2 வந்து 5.5 வருது. ஓகேவா? அடுத்து வந்து நாம் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. அதாவது டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்டிங் ஆஃப், நம்மளுடைய அவுட்புட்டை வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இங்க பாருங்க, நான் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், அதாவது டபுள் டிவிஷன் கொடுத்துருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு அவுட்புட் என்ன வருது, 5 வருது. ஸோ என்னுடைய வேல்யூ வந்து ரவுண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் பாயிண்டாக வர கிடையாது, ஒரு நியூமெரிக் வேல்யூவா, ஒரு இன்டீஜர் வேல்யூவா நமக்கு வருது. கரெக்டா? ஸோ 11/2 கொடுக்குறப்ப 5.5 தான் வரணும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துல நம்ம டபுள் டிவிஷன் கொடுக்கறதுனால ஃப்ளோர் டிவிஷன் கொடுக்கறதுனால நமக்கு ரவுண்டட் வேல்யூவாக வருது. அதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டைப் வந்து மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. மாடுலஸ்னா பர்சன்டேஜ் எல்லாம் சொல்றது, ரிமைண்டர் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இங்கே பாருங்க, 11% அப்படின்னா நமக்கு 1ன்னு சொல்லிட்டு தான் நமக்கு வருது, ரிமைண்டர் மட்டும் தான் நமக்கு வரும், அதை தாண்டி வேற ஒன்றும் வராது. அதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒன்லி நியூமெரிக் மட்டும் தான் நம்மளால வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அதை தாண்டி ஸ்ட்ரிங் எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து டிவைட் பண்ணுறேன், நான் டிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு அவுட்புட் வரல. அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கலெக்ஷனை வந்து நான் 1 டைம்ஸ் டிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன், நமக்கு அவுட்புட் வரல. ஸோ ஒன்லி நியூமெரிக் மட்டும் தான் நமக்கு டிவிஷன் ஆகும், அதை தாண்டி வேற எதுவும் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பைத்தான் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பாய்.